இது வெத்தலை செடி. நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய இலை இருக்குன்னு தெரியும். என்னடா வெத்தலை செடியாடா இது? சீரியஸாவா? சீரியஸா வெத்தலை தான் இருக்கு. நம்ம வீட்டுல வந்து எந்த காய்கறி வேஸ்ட்டும் குப்பைக்கு போகாது. இந்த போன வாரம் செஞ்ச கீரை வாங்கிட்டு மீதி இருக்கிற காம்பெல்லாம் எடுத்துருக்கோம். நான்யூஸ் செய்யறதுக்கான ப்ராசஸ். இது எப்படின்னா மாசத்துக்கு ஒரு தடவை கார்பரேஷன்ல இருந்து வருவாங்க. நம்ம வேஸ்ட் எல்லாம் ஏதாச்சும் பண்றோமா அப்படிங்கறத பார்த்து அவங்களே வந்து வீடியோ எல்லாம் எடுப்பாங்க. இந்த மாதிரி வீட்லயே அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ட்ரை வேஸ்ட் அப்படியே இருக்கு. இது வந்து நல்லா ஃபாஸ்டா ஆகும். இங்க பாத்தீங்கன்னா இது அந்த கரெக்டான லேயர். சோ இது இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. சரி, பொடி பொடி பண்ணா இது என்ன காய்கறி எதுவுமே தெரியாது, அப்படியே பொடி பொடி ஆயிடும். சோ என்ன ஆனாலும் பரவாயில்ல, இது நான் இடிக்க விட மாட்டேன், இது கட் பண்ண விட மாட்டேன்னு சொல்லி வச்சிருக்கிறேன். இதுவே இது நாங்க நட்டு வச்சது எதுவுமே இல்லை. அதுவே காக்கா ஏதாச்சும் விதை போட்டு அதுவாதான் முளைச்சிருக்கு. சரி, வந்த மரத்தை எதுக்கு விடுதுன்னு சொல்லி அப்படியே வளர்த்தது. அது 3வது மாடி வரைக்கும் வளர்ந்துருக்கு. நம்ம பெத்தாதான் குழந்தையா? குழந்தைன்னா குழந்தை. மரத்தை காப்பாத்துறது இவ்வளவு கஷ்டமான ஒரு வேலையாயிடுச்சுல காலகட்டத்துல. ரொம்ப ரொம்ப கஷ்டம்ப்பா. எந்த மரமா இருந்தாலும் சரி, செடியா இருந்தாலும் சரி, வெயில் எப்போ அதிகமா படுதோ அப்பதான் நல்லா வளரும். சோ இந்த ஃப்ளோர்ல இந்த மரத்தை காப்பாத்துறதுக்காக கயிறு, ஏதாச்சும் பெருசா அவங்க பிரச்சனை பண்ணாங்கன்னா 2-3 களை மட்டும் வெட்டி விடுவோம். அந்த களை வெட்டி விட்டா இன்னும் நல்லா ஃபாஸ்டா தான் இன்னும். ஆனா நாங்க பேசிக்கலி வெஜிடேரியன், அதனால அது எதுவுமே வீட்டுல அலோடு கிடையாதுங்கிறதால 30 நாள் அப்படியே ஊற வச்சு ஓபன் பண்ணா நல்லா ஃபெர்மெண்ட் ஆயிடும். ஒரு மாதிரி இந்த ஆல்கஹால் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி அடிக்கும். ஜென்ரலா இந்த செடிக்கெல்லாம் வந்து உரம் போடுறதுக்கு இந்த முட்டை ஓடு, இந்த மீனோட வேஸ்ட் அதெல்லாம் போட்டா நல்லா உரம்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க பேசிக்கலி வெஜிடேரியன், அதனால அது எதுவுமே வீட்டுல அலோடு கிடையாதுங்கிறதால அதுக்கு ஆல்டர்னேட்டிவா பழக்கரைசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாழைப்பழ தோல், நல்ல பெழுத்த வாழைப்பழம், இதெல்லாம் வந்து கூட அந்த நாட்டு சக்கரை போட்டு ஃபெர்மெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்ல இருக்கிறது தான் இது. ஸோ இந்த ரெண்டுமே அந்த நீங்க பாத்தீங்கன்னா உள்ள அந்த கலவெல்லாம் இருக்கும். ஃப்ரூட் மிக்சர். இது வந்து வைல்டு பேஷன் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. வைல்டு பேஷன் ஃப்ரூட்டா? இது வந்து வாஷிங் மிஷினோட டப்புல. ஆமா, இது ஆக்சுவலி லாஸ்ட் இயர் கரும்பு சூப்பரா வந்துச்சு. ஒரு 12 கரும்பு கிட்ட எடுத்தோம். இருக்கிறதுலயே லோ மெயின்டெனன்ஸ், ஈஸியா எடுக்கலாம் அண்ட் வெரி வெரி ஹெல்த்தினா கீரை தான். இது வந்து வல்லாரக்கீரை. வல்லாரக்கீரையிலேயே இது ஒரு விதமான வெரைட்டின்னு சொல்லுவாங்க. இதுவுமே ஒரு விதமான கீரை. இது வந்து தரை பசலை கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படின்னா வேரோடய ஒட்டி இருக்கும். அடுத்த கீரை பொன்னாங்கண்ணி கீரை. ஸோ இந்த பொன்னாங்கண்ணி கீரையிலேயே இது வந்து நாட்டு பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவாங்க. நாட்டு பொன்னாங்கண்ணி கீரையிலேயே 2 இருக்கு, பச்சை இருக்கு, சிவப்பு இருக்கு. ஸோ இது வந்து பச்சை வெரைட்டி. வந்து அடுத்து அரளிப்பூ, செம்பருத்தி தான். செம்பருத்தி இந்த ஜென்ரலா செம்பருத்தில என்ன பிரச்சனைனா, நம்ம இதுல வந்து இந்த முயல் டிராப், அணில் டிராப்பு, எலி டிராப் அதெல்லாம் கிடையாது. அதனால வந்தா அவங்க சாப்பிட்டு போயிட்டே இருப்பானுங்க. இப்போ நிறைய களை எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அணில் சாப்பிட்டதா தான் இருக்கும். அடுத்து இது வந்து புதினா. புதினா ஆக்சுவலி ஜென்ரலா தோட்டம் வைக்கிறவங்க எல்லாருமே ஜென்ரலா கிச்சன் பக்கத்துல கூட வைப்பாங்க, இல்ல வீட்டுல பால்கனில வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதுவுமே வீட்டுல கடையில வாங்கி அந்த ஒரு கலையை அந்த நம்ம புதினா எல்லாம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கலையை தூக்கி தொட்டியில வச்சா தாராளமா ஈஸியா புதினா வந்துடும். இது ஒரு விதமான நாட்டு தக்காளி தான், ஆப்பிரிக்கன் டோகோ வெரைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம மாடியில வந்து கீரையோட சேர்த்து நிறைய இந்த மெடிசினல் பிளான்ஸ் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த வெரைட்டிஸ்டும் நிறைய இருக்கு. துளசியே ஒரு 3-4 வெரைட்டி இருக்கும். அடுத்து கத்திரிக்காய். ஸோ இந்த கத்திரிக்காவுமே நாட்டு கத்திரிக்காய் தான். இந்த கத்திரிக்காயில ஆல்மோஸ்ட் 100 வகை கிட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து நார்மல் ஊதா கலர் கத்திரிக்காய் தான் வச்சிருக்கோம். அடுத்து மிளகா பக்கத்திலேயே. மிளகாவும் நல்லா சூப்பரா வரும். இது வந்து சிலோன் பசலைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே நல்லா இருக்கும், அந்த குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. இது எப்படின்னா, இப்போ இந்த மேலே குட்டி குட்டியா வருதுல்ல, இதுதான் விதை. ஸோ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, ஒரு செடி தான் வச்சிருப்போம். அதுவே காத்துல அடிக்குதா இல்ல காக்கா எடுத்து வேற தொட்டில வைக்கிறதா தெரியல. இப்போ இது பாத்தீங்கன்னா இதுக்கு பக்கத்துலயே அடுத்த தொட்டில அதுவா வளருது. கூட வந்து நிறைய பூச்செடியும் இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் நித்திய கல்யாணி பூ சொல்லுவாங்க, நான் சுடுகாட்டு பூன்னு சொல்லுவாங்க. நிறைய ரோட் சைட்ல தெருவுல பாப்பீங்க. அதே தான் இதுவும். இந்த மாதிரி நிறைய பூச்செடி வச்சிருந்தா நிறைய அந்த தேனி, இன்செக்ட்ஸ் அதெல்லாம் நிறைய வந்து அந்த மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறதால அப்படியே நீங்க ஒரு பூச்செடி பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு கீரை இருக்கும், ஒரு காய்கறி செடி பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு பூச்செடி இருக்கும். இது வந்து திருப்பி கற்பூரவள்ளி.
இது எல்லாமே எங்க வீட்டுல சின்ன வயசுல எல்லாமே வந்து கோல்டு, ஜுரம், வயிறு வலி, தலைவலி என்ன சொல்லு, ஒரே டாக்டருக்கு இந்த இது மட்டும் தான், கற்பூரவள்ளி மட்டும் தான். எது சொன்னாலும் எங்க அம்மா இதை வந்து டக்குன்னு கழுவிட்டு, எங்க வீட்டுல இது ஒண்ணு இருக்கும், டக்குன்னு கழுவிட்டு அதை வந்து இந்த வாயில போட்டு மில்ல கிளம்பு ஸ்கூலுக்கு கிளம்பு. ஆக்சுவலி இன்னைக்கே பறிக்கணும். கீழே அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால இதை வச்சுதான் அம்மா கஷாயம் வைப்பாங்க. கஷாயம் வைக்கிறதாகட்டும், இல்லைன்னா நம்மளே சும்மா சாப்பிட்றதாகட்டும், சும்மா சொல்றது மவுத் ஆக்சுவலா இது மவுத் ஃப்ரெஷ்னர் மாதிரி. இது வந்து பெரண்ட்னு சொல்லுவாங்க. நாங்க இப்போ லாஸ்ட் வீக் தான் கட் பண்ணதால மீதி இருக்கிற 1-2 கிலோ தான் இருக்கு. ஸோ பெரண்டுமே ரிச் இன் கால்சியம், இந்த போனுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்குலாம் மெயினா இது வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. கடையிலலாம் விற்கும், ஆனால் நிறையவே சேல்ஸ் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது கொஞ்சம் செய்யறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இந்த தோல்லாம் உரிச்சு உள்ள இருக்கிற அந்த கிரீன் மட்டும் தான் சாப்பிடணும். ஸோ அதனால ப்ராசஸ். அதே போல பெரண்டை வந்து பிரெக்னன்சி முடிச்சவங்களுக்கு பாலுக்காக நிறைய கொடுப்பாங்க. பிரண்டை துவையல் இப்போ கொஞ்சம் அந்த கடையில தான் நிறைய இந்த பிரண்டை பொடி அப்படின்லாம், பிரண்டை ஊறுகாய் அப்படிலாம் விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா, பிரண்டை அப்படியே துவையல் பண்ணி வெறும் சாப்பாடுல அப்படியே பிணைஞ்சி சாப்பிட சொல்லிடுவாங்க. அடுத்த தொட்டி, அடுத்த மிளகா தொட்டி, இதுல கொஞ்சம் நிறைய இருக்கு மாதிரி இருக்கு. பட்டு போன கொத்தவரங்காய் செடி. ஆக்சுவலி இந்த சீசன்ல வந்து கத்திரிக்காய், தக்காளி, கொத்தவரங்காய் எல்லாத்தையும் வச்சிருந்தோம். பட் கொத்தவரங்காய் செடிலாம் அதிகம் தண்ணி செய்யறாங்க, தண்ணி கொஞ்சம் கம்மியா தான் ஓடணும். ஸோ லாஸ்ட் வீக் சென்னையில நல்ல அந்த மழை வந்ததால ஓவரா தண்ணி தேங்கிருச்சு. அதனால இந்த மாதிரி ஒரு 6 கொத்தவரங்காய் செடி வச்சிருந்தோம், எல்லாமே பட்டு போயிடுச்சு. இன்னொரு தக்காளி செடி. ஜெனரலா சில பேர் என்ன சொல்லுவாங்க, துளசி வச்சா வளரவே வளராதுன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க வீட்டுல இஷ்டத்துக்கு துளசி வந்துட்டு இருக்கோம். ஒரு கட்டத்துல என்னடா இத்தனை துளசி செடி இருக்கு, காய்கறி வைக்கிறதுக்கு துளசி செடியை மொத்தம் கவர் பண்ணிச்சுன்னு சொல்லி துளசியை பிடிங்கிட்டு நாங்க காய்கறி வச்ச நேரம்லாம் உண்டு. சப்போர்ட்டா இருக்கு, பட் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா வளர்றது. ஏன்னா ஜெனரலா இதெல்லாம் கீழே தரையில வைக்க வேண்டியது நம்ம மாடியில சும்மா பெரிய ட்ரம்ல வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே ஒரு ட்ரையல் அண்ட் எரர் தான் இந்த மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும். இது பாத்தீங்கன்னா இது வந்து ரெயின் லில்லின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, இதுதான் அந்த பூவோட அந்த தண்டு, இதுல இருந்து தான் பூ வரும். இது நம்ம என்னதான் தண்ணி ஊற்றினாலும், என்னதான் நம்ம அப்படியே வச்சுக்கிட்டாலும், எப்போ மழை வருதோ அது தானா பூக்கும். ஸோ இப்போ அடுத்த வாரம் மழை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த வாரம் பூக்க ஆரம்பிச்சிடும். இது எப்படின்னா ரெயின் இண்டிகேட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுல பூ வந்துருச்சுன்னா மழை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அதுவா ஒரு நேச்சர் இண்டிகேஷன். நம்ம என்னதான் நம்ம எவ்வளவுதான் தண்ணி ஊற்றலாம் பூ வராது. மழை எப்போ போகுதோ அப்போ மட்டும்தான் இது பூக்கும். ஸோ இதுவும் அதுவும் அதே மாதிரி ரெயின் லில்லி தான். இது ஒரு செம்பருத்தி வெரைட்டி. இது இன்னொரு வச்சிடலாமா இந்த செம்பருத்திய? இது இன்னொரு கத்திரிக்காய். எப்படின்னா அம்மாவுக்கு நிறைய பூச்செடி வைக்கணும், எனக்கு நிறைய காய்கறி செடி வைக்கணும். அப்பாவுக்கு ஏன்டா இதெல்லாம் பண்ற, எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணாரு. கடைசியில இப்ப அவர் தான் ஃபுல் மெயின்டெனன்ஸ் பார்த்துட்டு இருக்காரு. அந்த அப்பாவுக்கு நேச்சரே அப்படிதான். முதல்ல பையன் என்ன ஆரம்பிச்சானா பயப்படுவாரு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவங்க தான் பார்த்துப்பாங்க. மிளகா செடி. இது வந்து லெமன் கிராஸ். இப்போ நீங்க இது எப்படின்னா, இந்த ஒரு இலைய பிரிச்சு நல்லா இப்படி கசக்கி அப்படி ஸ்மெல் பண்ணீங்கன்னா அப்படியே லெமனோட ஃப்ளேவர் அப்படியே சூப்பரா வரும். இதை வந்து நல்லா டீ செஞ்சு குடிச்சா சூப்பரா இருக்கும். லெமன் கிராஸ் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர்ல ஒரு பெரிய ரோல். ஆமா ஆமா ஆமா. நம்மளுக்கு எப்படி எசென்ஷியல் ஆயில் செய்யறதுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த சங்குப்பூ அந்த பக்கம் சங்குப்பூவுமே சூப்பரா இருக்கும் டீ போடுறதுக்கு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இங்க ப்ளூ கலர்ல இந்த சங்குப்பூலாம் இருக்கும். ஸோ இந்த சங்குப்பூவுமே இப்போ மார்க்கெட்ல ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த ப்ளூ சிக்பி டீ அப்படிங்கிற மாதிரி எதாவது சொல்லுவாங்க. நல்லா அதுவுமே சூப்பரா இருக்கும் டேஸ்ட். அந்த அந்த கலரையை பாக்குறதுக்கு நம்ம வீட்டுல இந்த மாதிரி ஒரு கலரா ட்ரிங்க் சேரும் போது அட்ராக்டிவா இருக்கும். இன்னொன்னு டிஃப்ரெண்டா இருக்கிறது என்னன்னா, இது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு ஃபர்ஸ்ட் இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இது வந்து சேஞ்சிங் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து மொட்டு தான். இது பெருசா வளரும் போது நல்லா இவ்வளவு பெரிய பூவா வளரும். காலையில பூ வந்து செம்ம வெயிட்டா இருக்கும்.
அதே பூ ஈவினிங் ஆனா செம்ம பிங்க் ஆயிடும். ஓ கெமிலியானா? அந்த மாதிரி 2 கலர் கமிலியான் மாதிரி. இதுவுமே இப்படி இலை மட்டுமே பறிச்சா கூட போதும், மீதி திருப்பி இன்னொரு ரவுண்டு வந்துட்டே இருக்கும். இதுவே 3வது ரவுண்ட் இப்போ. இதுவுமே ஆக்சுவலி கொஞ்சம் மழைலாம் வந்ததால கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு. மழை ஓவரா வந்ததால. மழை வந்தா நல்லா தான் இருக்கும் செடி. நம்ம சென்னையில தான் ரொம்ப ஸ்டேபிள் ரேஞ்ச்லாம் கிடையாது, வந்தா அடி. அளவுக்கு மீறினால் அமுதம் நஞ்சில அப்படிதான். நீங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் வாட்டர் கேன் தான் இருக்கும். ஸோ இது வந்து வைக்கும் போது அதிக செலவு இல்லாம லாங் டேர்ம்ல வச்சுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் என்னன்னா இந்த வாட்டர் கேன். இது எல்லாமே வாட்டர் கேன் இந்த பழைய பேப்பர்கார பழைய வேஸ்ட்டுக்காரன் அவங்க கிட்ட வந்து ஒரு வாட்டர் கேன் 20 ரூபாய் 25 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேனும் அவளுக்கு வாங்கிட்டு, அதுக்கப்புறம் நானும் அப்பாவும் இந்த என்ன சொல்றது ஆக்ஸா பிளேடு அதை வச்சு மேலே இருக்கிற போர்ஷனை கட் பண்ணிட்டு வச்சிருந்தோம். ஸோ ஸ்டார்டிங்ல அப்படி வச்ச தொட்டி தான் ஒன் ஆஃப் த தொட்டி இது. இது எப்படின்னா எந்த பெயிண்ட் எதுவும் இல்லாம வெறும் தொட்டியா வச்சதுனால எங்களுக்கு அப்பல தெரியல இது வந்து வெறும் தொட்டியா வைக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ வெறும் தொட்டியா வைக்கும் போது மழை பட்டு தண்ணி ஊத்தி பிளஸ் மேல சன்லைட்டும் படும்போது இந்த மாதிரி பாசி, இந்த மாதிரி கிரீன் கலர் டார்க் கிரீன் மாதிரி எல்லாமே பாசி பிடிச்சிருக்கும். ஏன்னா இது வந்து உள்ள சன்லைட்டும் உள்ள கிராஸ் ஆகுது, கூட மழையும் பெய்யறதுனால இந்த மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி வச்சா வேருக்கு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும், அப்படி வைக்கக்கூடாது அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் அப்போ அந்த டைம்ல தான் கோவில்ல வந்துச்சு. ஸோ அதனால வீட்டுல நானு அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு கேனா பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சோம். அம்மா கூட போர் அடிக்கும் போது இந்த மாதிரி டிசைனா இந்த கேன்ல டிசைன் பண்றது, இந்த வந்து போடுறது இதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. நானும் அப்பாவும் வெறும் கலர் அடிச்சு விட்டு அவ்வளவு பொறுமை எல்லாம் நம்மளுக்கு. ஸோ அதெல்லாம் இப்படி பண்ணி இப்படி ரெடி பண்ணதான் அது. அதுக்கப்புறம் மீதி 1 2 சரி இந்த க்ரோ பேக்கும் வச்சு பார்க்கலாம் இது எப்படி வருதுன்னு பாக்குறதுக்காக மீதி இருக்கிறது தான் இந்த மாதிரி க்ரோ பேக். இது எப்படின்னா லைட் வெயிட்டா இருக்கும், பட் வந்து கேன் அளவுக்கு அவ்வளவு லைஃப் கொடுக்காது. ஒரு 2 வருஷம் வரும், அதுக்கப்புறம் எப்படியும் வெயில் பட்டு அந்த மழை பட்டனால அப்படியே போயிடும். இது பாத்தீங்கன்னா இந்த செடி பாத்தீங்கன்னா இது வந்து ரெயின் லில்லின்னு சொல்லுவாங்க. ஓ செம்பருத்தி இல்லையே 2 பிரைடு, இது வந்து பொன்னாங்கண்ணி பாலை, இது வந்து புதினா, பச்சை மிளகா, கத்திரிக்காய், தக்காளி, கற்பூரவள்ளி. பச்சை மிளகா, கத்திரிக்காய், வீட்டுல வளர்ந்த கத்திரிக்காய் வேற மாதிரி. இல்ல இல்ல கத்திரிக்காய், தக்காளிய பாருங்க. பச்சை மிளகா, இது வந்து கற்பூரவள்ளி, இது வந்து புதினா. ஸோ டுடேஸ் ஹார்வெஸ்ட். உங்களுக்கு எதனாச்சும் ஹெல்ப் வேணும், எதனாச்சும் டவுட் அப்படின்னா வர்றோன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அவரோட டீட்டெயில்ஸ் தரேன், நீங்க வந்து அவரை கான்டாக்ட் பண்ணுங்க தனியா. ஸோ ஹாய், நம்ம வந்து இவ்வளோ நேரம் எங்கள் ஐயாவுடைய ஹார்வெஸ்டிங்கு, அக்ரிகல்ச்சர், இரிகேஷன், மேனுவல்லாம் எப்படி போடுறது எல்லாமே பார்த்தோம். ஆக்சுவலாக எனக்கு வந்து எப்படின்னா ஒரு இப்போ நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று வீட்டில் யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க, ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் ஒன்று இருக்கும். அந்த ஸ்ட்ரகிள் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒன்று அம்மா ஒரு சைடு சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்பா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இல்லை அப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க, அம்மா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இல்லைன்னா பையனே வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஏடா கூடமா இருப்பான், ஏதோ ஒன்று பண்ணிட்டு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இவங்களுக்கு இப்படி ஒரு பையனா அப்படின்ற மாதிரி ஒரு ஏருக்கு மார்க்காக இருக்கும் போது, நான் சின்ன வயசுலேருந்தே இவனை வந்து நான் என் ஸ்கூல் ஃப்ரெண்டு, ஸ்கூல் லிங்கிங்ஸ்லேருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாமே படிப்பாக இருக்கட்டும், ஒரு அடிஷ்னல் ஆக்டிவிட்டி, ஸ்போர்ட்ஸு எது எடுத்துக்கிட்டாலுமே அதில் வந்து இவனுடைய பெஸ்ட்டு, இவன் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாலும் ஆனால் இவனுடைய பெஸ்ட்டு அவன் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுவான். அதே போல் அவங்க ஃபேமிலிக்கும், அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதாலும் சரி, அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இவனுடைய பர்சனல் லைஃப்க்கு இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக தான் இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ நான் வந்து சரி நம்ம எடுக்கணும். நிறைய பேர் ஃபேமிலி வந்து இப்படி இருப்பாங்களான்னு தெரியாது, ஆனால் இது இந்த மாதிரி இருக்கணும்.
அப்படின்றது தான் வந்து இந்த சொசைட்டிக்குமே வந்து இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது. ஏன்னா இப்போ நிறைய நீங்களே பார்ப்பீங்க, சின்ன சின்ன பசங்களாம் பாத மாதிரி போயிடுறாங்க. அம்மா அப்பாலாம் வந்து இப்போ அம்மா அப்பாவாகவே இருக்கிறது கிடையாது. ஏதோ இருக்கமேன்னு கடமைக்கு இருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஒரு பெரிய டிசிஷனை வந்து சின்னதாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு மெயினாக எடுக்கணும் அப்படின்ட்டு நான் வந்தேன். அதே போல் சார் வந்து ரொம்ப பிஸி, பிடிக்க முடியாது. சரி, இந்த ஹார்வெஸ்ட் கரெக்டாக பண்ணுற டைம் நான் இது ஒரு 2 வாரமாக பிளான் பண்ணி கரெக்டாக இவன் பண்ணும்போது நம்ம வந்துட்டா கையோட கையை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்தேன். சரி, நீ சொல்லு மச்சான், சின்ன வயசுலேருந்து உனக்கு எப்படி இப்போ இந்த திடீர்னு இந்த ஹார்வெஸ்ட்ன்ற ஒரு இது உனக்கு எப்படி வந்துச்சு இன்ட்ரெஸ்ட்? லிட்டரலா சொல்ல போனா நம்மளுக்கு இந்த செடி வளர்க்கறதுலாம் சுத்தமா பெருசா இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸ்கூல்ல கூட நம்மளுக்கு இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தனியா கேட்டகரைஸ் பண்ணி 3 பிரிப்பாங்க. குக்கிங்ல கட்டுறீங்களா, டெய்லரிங் போறீங்களா, கார்டனிங் போறீங்களா அப்படின்னு. நான் கையில டூல்ஸ் வச்சுக்கிட்டு மண்ணெல்லாம் சேராயிடுண்டா, அதெல்லாம் நம்ம இதுக்கு போனோம்னு சொல்லி நான் எங்க கிளாஸ் பசங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி குக்கிங் கூட்டு போனேன். ஆனா அப்போ தெரியல இது பண்ணா இவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும் அதெல்லாம். ஆனா என்ன ஆச்சுன்னா ஆக்சுவலி இந்த ஃப்ளோர் வந்து கட்டினது வந்து ஒரு 8 வருஷம் முன்னாடி, 2015-16 அந்த டைம்ல தான் இந்த ஃப்ளோர் வந்து கட்ட ஆரம்பிச்சோம். ஸோ அந்த ஃப்ளோர் அப்போ கட்டுறப்போ என்ன ஆச்சுன்னா, அப்பதான் இந்த ஜோதிகா இந்த படம் வந்துச்சு தெரியுமா, 36 வயது நிலை அப்படின்னு. ஆமாமா, அந்த படம் வந்து அந்த ஜோதிகா வந்து அவங்க வீட்டு மாடியிலேயே காய்கறிலாம் வளர்த்து கல்யாணத்துக்கு சப்ளை பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகிறதும் இந்த வீடு கட்டுறதும் சைமல்டேனியஸா போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த படம் நாங்கள் கேஷுவலா அம்மாவை கூட்டு போயிட்டு தேட்டர்ல பார்த்துட்டு அந்த மாதிரி சும்மா பேசிட்டு இருந்தோம். அம்மா இப்பதானமா இந்த ரூம் கட்டிட்டு இருக்கோம், இந்த ரூமுக்கு வெளியே ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் இருக்குமா, அதுல ஸ்டார்ட் பண்ணலாமேமா, நம்மளே தக்காளி வெங்காயம்லாம் நமக்கு வீட்டுக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாமேமா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தோம். ஆனா வீட்டுல வந்து அதெல்லாம் உனக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, அதெல்லாம் உனக்கு ஈஸியா வராதுரா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா எனக்குமே சுத்தமா அதோட ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே சுத்தமா இல்லை. சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சோம். கீழே ரூமுக்கு வெளியே வச்சதுனால ரூமுக்கு வெளியே நீங்க மேல பாத்தீங்கன்னா ஷீட் இருக்கும். ஸோ சன்லைட் மேல படவே படாது. ஸோ செடி வச்சா செடி முளைச்சி அப்படியே அழுகிருச்சு. என்ன ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. ஸோ அப்போ மெதுவாக ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, இப்போ செடி வைக்கணும்னா அதுக்கு சன்லைட் ரொம்ப முக்கியம் போல, சன்லைட் இருக்கணும், கூட தண்ணி இருக்கணும், கூட இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொன்னா சின்னதா வச்சு அங்க ஒரு 4 தொட்டி வச்சோம். அந்த 4 தொட்டி அப்படியே மேல இங்க மொட்டை மாடி கூட்டம். ஸோ 4 தொட்டி தானே, எப்பயாச்சும் ஒரு தடவை தண்ணி ஊத்த போறோம், அந்த 4 தொட்டியை மெயின்டைன் பண்றது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி மேல வச்சோம். வச்சு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நாங்க அறுவடை பண்ணது அந்த தக்காளி, பச்சை மிளகா தான் அண்ட் கீரை. ஸோ இந்த 3 அந்த ஃபர்ஸ்ட் அந்த அறுவடையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த நல்லா இருக்கு, சின்னதா வந்தாலும் ஏதோ மிஸ்டேக்கா ஏதோ பண்ணி ஏதோ அறகுறையா வந்தாலுமே வருது, நம்ம கடையில போய் வாங்குறது நம்ம வீட்லயே நம்மளால செய்ய முடியுது அப்படிங்கிற மாதிரி 4, 8 ஆச்சு, 8, 12 ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த அறுவடை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் வீட்லயும் அம்மா அப்பா இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வீட்டுல இருந்தது சும்மா ஒரு 2-3 ஒரு துளசி செடி, ஒரு கற்பூரவள்ளி செடி, ஒரு மல்லி செடி, அவ்வளவுதான். ஸோ அந்த துளசி எல்லாம் அது எல்லாமே அந்த இதுதான் பூஜைக்காக. துளசியும் வச்சா வீட்டுக்கு நல்லதுன்னுங்கிறதுனால அங்க வைப்பாங்க. இந்த பூச்செடியும் பூஜைக்கு யூஸ் பண்ணுவாங்க, அம்மா தலை வச்சுக்கிறதுக்கு, அதுக்கு மட்டும்தான், அவ்வளவுதான் வச்சுட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் அந்த அறுவடை பார்த்ததுக்கு அப்புறம் வீட்லயும் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ அப்புறம் கரெக்டா அந்த டைம்ல தான் அப்பாவும் சர்வீஸ் முடிஞ்சு அவர் ரிட்டையர் ஆனார். ஸோ அவருக்குமே ஒரு பொழுதுபோக்கா பயங்கரமா செட் ஆச்சு. ஸோ அப்படியே ஃபுல்லா இறங்கி இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 90 100 தொட்டி கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இப்போ மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. அதே போல இப்போ வந்து அதான் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அது வந்து ஒரு மாதிரி செம்ம ஒரு ட்ரக் மாதிரி செம்ம எனர்ஜியா இருக்கும், செம்ம ஒரு பவரா இருக்கும். ஆனா ஹார்வெஸ்ட்டுக்கு முன்னாடி என்ன நல்லா இருக்கு அதை சொல்லு. ஏன்னா இப்ப எல்லாருமே என்ன பண்ண, நானே நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், ஏன்னா நானுமே கூட இப்ப நம்ம ஒரு பிளான்ட் வைக்கணும் அப்படின்னா ஆர்வத்துல வாங்கி வச்சிருவோம். ஆனா அதோட மெயின்டெனன்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, தண்ணி ஊத்துறது, அதே போல அது வந்து பூச்சி அண்டாம பாத்துக்கிறது, இல்ல அதை அழிவு போகாம பாத்துக்கிறது, அது வளர்றதுக்கு என்னென்ன, அடுத்தடுத்து அதுவுமே ஒரு பேபி மாதிரி தானே. பிளான்ட் குட்டியா வைப்போம், அது அப்படியே பெருசாகும், அப்புறம் பூ விடும், மொட்டு, கனி, காய், அந்த மாதிரி ஒரு பெரிய இது இருக்குல்ல ஜேர்னி. அதை பத்தி சொல்லி இப்போ ஹார்வெஸ்ட் நீ பண்ணிட்ட, அதை நம்ம இப்ப நெக்ஸ்ட் காட்டுவோம். ஆனா அதுக்கு உள்ள ஒரு பெயின் ஏரியான்னு ஒண்ணு இருக்கும்ல, இதெல்லாம் இருக்கு. நம்ம 2 பிரிக்கலாம். எப்படின்னா இப்ப இதை ஒண்ணு நம்ம இதே நம்ம நீ சொன்ன மாதிரி இதே ஒரு வீட்டுல ஒரு பெட்டு வளர்க்குற மாதிரி தான் இதுவுமே. ஸோ எவ்வளவுக்கு எவ்வளோ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நிறைய அது நல்லா பாத்துக்க முடியும், நல்லா அதுவும் அவுட்புட் கொடுக்கும். எப்படின்னா நம்ம எப்படி இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம செடிக்கிட்ட நல்லா பேசணும்னு சொல்லுவாங்க. நம்ம பேச அதுவுமே அதோட அந்த குரோத்தும் சரி, அதோட அவுட்புட்டும் சரி, அதோட இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு நாள் பேசிட்டு என்ன இது பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே தோணும். பட் நம்ம ரெகுலரா பேச நம்மளுக்கே எப்படா மாடிக்கு போவோம், எப்படா அவங்களை பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ இது ஒரு பக்கம். அதுக்கு மேல அந்த கார்டனிங் மேல இருக்கு நம்மளுக்கு இருக்கிற லவ்
அது நம்மள அப்படியே அட்ராக்ட் பண்ணும். ஸோ அந்த அட்ராக்ஷன்லயே கூட அதுக்கு என்ன பாத்துக்கணும், ஐயோ ஏதோ பூச்சி வந்திருக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தேடல் ஸ்டார்ட் ஆகும். இன்னொரு பக்கம் இப்பதான் திறந்தாலே எதுல எடுத்தாலும் கலப்படம்ன்றானுங்க, பெஸ்டிசைடு போடுறானுங்க. நான் வெஜிடேரியனா இருந்தாலுமே அதுலயுமே நம்ம சாப்பிடறதுல எல்லாமே வரும். என்ன பண்ணாலுமே கடைசியில கேன்சர் வருது, இதை வந்துருந்தாங்க. எதனால வருதுன்னே தெரியல. கேட்டா இந்த ஃபுட்டு சரியில்லை, நம்ம சாப்பிடுற பேசிக் ஃபுட்டு எதுவுமே சரியில்லை அப்படின்றாங்க. ஸோ ஒரு பக்கம் அந்த ஹெல்த் வந்து ப்ராப்பரா பாத்துக்கணும் அப்படிங்கிற அந்த கான்சியஸ்னஸ், இன்னொரு பக்கம் இது நம்ம வளர்க்க இது நம்ம எப்படி சரியா பாத்துக்கலாம், எப்படி நம்ம கரெக்டா ப்ரொடியூஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு லவ் தான் இதோட கொண்டு போகும். சோ நீ கேட்கிற கேள்வி கரெக்டா என்ன இதுல கஷ்டம் என்னென்ன எல்லாம் இருக்கும்னா, நம்ம வைக்கிறதுல இருந்து அறுவடை செய்யற வரைக்கும் எல்லாமே ஒரு மாதிரி டைம் கன்சியூமிங் அண்ட் நம்ம எஃபர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீ இந்த செம்பருத்தி செடி எடுத்து பார்த்தனா பக்கத்துல இலெல்லாம் நல்லா பழுத்திருக்கும். இன்னும் இப்ப இன்னைக்கு எதுவும் பெருசா இல்லை. ஆனா பேக் சைடு பாத்தீங்கன்னா இலைக்கு பேக் சைடுல தான் நிறைய பூச்சியா இருக்கும். ஸோ நம்ம டெய்லி வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு செடியுமே எடுத்து பார்க்கணும். இலையோட பேக் சைட்ல பூச்சி இருந்தா அது ஸ்ப்ரேயர்ல ஒவ்வொரு இலையா வாஷ் பண்ணுவேன். நானு ஆகட்டும் அப்பா ஆகட்டும், அப்படி பண்ணாதான் முடியும். அப்படி பண்ணா அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் நம்ம கார்டனிங்கிறது ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண முடியும். அட்லீஸ்ட் அந்த மாதிரி பண்ணலன்னா நம்ம ரெகுலரா ஒரு டைம் டேபிள் மாதிரி வச்சுக்கணும். இந்த வாரம் கடைசியில ஓகே பூச்சி வராம இருக்கிறதுக்கு இந்த வேப்ப எண்ணெய் போடணும். அடுத்து 2 வாரம் கழிச்சு ஓகே நிறைய இன்னும் கொஞ்சம் லைட்டா ஓவரா மஞ்சள் ஆகுதா, ஒரு மாதிரி டல் ஆகுதா, சரி பஞ்சகவியம் ஊத்தணும், இல்ல பழக்கரசல் கீழே காமிச்சது அது ஊத்தணும் அப்படின்னு சொல்லி டைம் டேபிள் வச்சு இந்த வாரத்துக்கு ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி வச்சு நல்லா பிளான் பண்ணி வைக்கிறதுனா கொஞ்சம் இருக்கு. ஸோ அது எல்லாமே ரொம்ப ப்ரீ பிளானிங் எக்ஸிகியூஷன் எல்லாமே இருக்கு. அது இப்போ பழக்கரசல் ஊத்தணும் அப்படின்னா அதுக்கு 1 மாசம் முன்னாடியே அந்த பழத்தை ஊற வச்சு 30 நாள் ஃபர்மெண்டேஷன் ஆகி அந்த 30 நாளுமே ஒரு நாள் கலக்கி விடணும். ஓப்பன் பண்ணி கரெக்டான பதத்துல தான் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சு கரெக்டா பண்ணணும். கீழே காய்கறி வேஸ்ட்லாம் கரெக்டா எடுத்து வச்சாதான் அது டெய்லியுமே அது கரெக்டா ரீஃபில் பண்ணணும். டெய்லியுமே அது கரெக்டா அந்த மாய்ச்சர் கண்டென்ட் இருக்கான்னு பார்க்கணும். அது கரெக்டா அப்பதான் ஒரு 3 மாசம் கழிச்சு அது கம்போஸ்டா ரெடி ஆகும். அது அப்போதான் இந்த மண்ணுக்கு தேவையான எல்லாம் உரமும் போட முடியும். ஸோ இப்படி டே பை டே நம்ம பண்ற எஃபர்ட் தான் கடைசியில இது ஹார்வெஸ்டா வந்து முடியும். அதே போல நான் நோட் பண்ண இருக்கேன் என்னன்னா, நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தொட்டி இருக்கும்ல செம்மண் தொட்டி, அதே போல வந்து நிறைய பேர் வந்து கான்கிரீட்ல வந்து பெரிய அந்த டப்பு மாதிரி தொட்டி மாதிரி கட்டிட்டு அதுல பார்ட்டிஷன் பண்ணி ஒரு 4, 3, 5ன்னு பண்ணுவாங்க. அது வந்து பெனிஃபிட் தான். ஆனா அது எப்படின்னா, நீங்க கிரவுண்ட்ல பண்ணும்போது அது ஓகே, ஏன்னா லோடு இருக்காது. நம்ம வந்து ஒரு டெரஸ்க்கு மேல செடிக்குன்னு தனியா ஒரு இடம் பண்ணும்போது நானே யோசிப்பேன், இப்போ வந்து லோடு ஏற பில்டிங் வந்து ரொம்ப வீணாயிட்டு போகும். மேல நம்ம வந்து லோடு ஏற்றவே கூடாது. எப்பவுமே ஒரு லிமிட் தான், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து எல்லாமே மெயின்டைன் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து செம்மண் தொட்டியோ கான்கிரீட் தொட்டி வச்சோன்னா அதுல வந்து 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து அது ரெண்டுமே வந்து மழை டைம்ல ரொம்ப ஊறி இன்னும் வெயிட் ரொம்ப லோடு ஏறும். அதே போல அது வந்து கொஞ்சம் ஃப்ரெஜைலா இருக்கும். நீ எங்கேயோ மாத்தணும் அப்படின்னா தூக்க முடியாது, தூக்கி வச்சா உடையிற ஸ்டேஜ் ஆயிடும், கிராக் விடும். ரொம்ப வெயில் வந்தா கிராக் விடும், ரொம்ப மழை வந்தா ரொம்ப ஊறி போயிடும், வெயிட் ஏறிடும். அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் அதிகமா இருக்கும் அந்த மாதிரி விஷயத்துல. ஆனா இப்போ நீங்க பண்ணதுல வந்து நான் பார்த்தது வந்து அந்த பைப் இருக்குல்ல, நம்ம பிவிசி பைப், நார்மல் பிவிசி பைப்பு, அந்த பைப்பை வந்து பேஸா கொடுத்து அதுக்கு மேல மேட் மாதிரி வச்சு அதுக்கு மேல சில செடிங்க, அதே போல அதான் நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த எம்டி கேன்ஸ் வாங்கி அதை பெயிண்ட் பண்ணி, அந்த பெயிண்டிங்க்கும் வந்து சும்மா இல்லாம வேலை இல்லாம பண்ணாத மாதிரி இல்லாம அதுக்கும் ரீசன் இருக்கு. என்னன்னா பாசி பிடிக்கும், சன்லைட் ரொம்ப உள்ள போய் அதை ஊடுருவோம், ரொம்ப உள்ள போய் அதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற கான்செப்ட்லாம் வந்து இதெல்லாம் எனக்கே புதுசு தான். ஆக்சுவலி நானுமே வந்து எனக்குன்னு நான் ஒரு லெமன் செடி அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான்னு இருந்தேன். ஏன்னா நான் வந்து ஒரு லெமன் செடி வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷமா வச்சிட்டு இருக்கேன். 1 வருஷமா சொன்னா நம்ப மாட்டீங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் 2 இருந்துச்சு. 2 இருக்குமா நான் வந்து பெருசா கேர் பண்ணிக்கல. அதை அப்படியே விட்டுருவேன், தண்ணி மட்டும் ஊற்றுவேன், ஆனால் விட்டுருவேன், தண்ணியை மட்டும் ஊற்றுவேன், அப்படியே விட்டுருவேன், எதுவுமே பண்ண மாட்டேன். இவன் சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறது, அந்த 2 லெமனோட இது பண்ணுறது எதுவுமே பண்ண மாட்டேன். ஒரு நாள் நான் வந்து பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த இன்னொரு லெமன் இருக்கும்ல, அது ரொம்ப கருப்பாய் அப்படியே வீணாயிருச்சு. மனசே எனக்கு கேட்கவே இல்லை, என்னடா இவ்வளோ 1 வருஷம் கிட்ட வச்சுட்டு இருக்கோம், இப்படி ஒரே ஒரு இது மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சிருந்தோம். அப்ப அதுவும் வந்து கருகிச்சு, 2த்துல வந்து 1 கருகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசே கேட்கவே இல்லை. எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சுன்னா, ஒரு வருஷம் டிராவல் நம்ம கூடயே இருக்குல்ல ஒரு பொருள். ஏன்னா நான் காலைல எழுந்த உடனே அந்த பால்கனில நிக்க உடனே நான் அது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமா எடுக்கணும்னு நான் நினைச்சிருந்தேனே. ஆனா சரி, அதை நம்ம இப்போ வீடியோவா எடுக்க வேணாம் கண்டென்ட்டா, ஏன்னா ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு எனக்கு. நான் பால்கனில நிற்கும் போது அந்த செடி பண்ணலாம் நிற்பேன்.
எனக்கு தெரிஞ்சு நான் வீட்டுல இருந்தேன்னா மேக்ஸிமம் செடி பக்கத்துல தான் இருப்பேன். ஏன்னா குட்டி பிளான்ட்டா இருக்கும். அது லெமன் அந்த மரம் மாதிரி தானே எல்லாத்துலயும் இருக்கும். வந்து செடியா குட்டியா ரொம்ப இதுவா இருக்கும். 2 லெமன் இருந்துச்சு. ஒண்ணு வந்து கருகிச்சா. அந்த ஒண்ணு கருகின பிறகுதான் எனக்கு வந்து ஐயோ விட்டுட்டோம், இந்த லெமனேஸ் நம்ம காப்பாத்தணும்னு சொல்லிட்டு சொன்னா நம்ப மாட்டேன். டெய்லியும் நான் என்ன பண்ணுவேன், தூங்கி எழுந்தோடனே போயிட்டு அந்த லெமன் கிட்ட வந்து பேசுறது, இந்த மாதிரி உன் கூட இருந்தான் ஒருத்தன், நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டான், ஒரு இதான் லைஃப், அவனுக்கு நான் அட்வைஸ் பண்றது, எனக்குமே அவன் அட்வைஸ் பண்ற மாதிரி எனக்கு தோணும். சில சமயங்கள்ல நான் ரொம்ப பிரேக் ஆயிருக்கும் போது நிறைய பிரச்சனை இருக்கும் ஆஃபீஸ்ல, வீட்டுல, அம்மா உடம்பு சரியில்லை, அது நிறைய இருக்கும் போது எனக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்க மாதிரி அந்த லெமன் எனக்கு சப்போர்ட்டிவா இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து நிறைய பேர் சொல்லலாம், இது என்ன முட்டாள்தனமா இருக்கு, இதெல்லாம் எங்க நம்புற மாதிரியா இருக்கு, கம்பி கட்டுற கதையா இருக்குன்னு நம்பலாம். சரி, நிறைய பேர் சொல்லுவாங்க, கலாய்ப்பாங்க, அம்மா இவனுக்கு வேற வேலையில எதனா சொல்லுவான்னு. ஆனா உண்மை என்னன்னு பார்த்தா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது ஆப்ஜெக்டா இருக்கலாம், உயிர் இருக்க பொருளா இருக்கலாம், உயிர் இல்லாத பொருளா இருக்கலாம், நம்ம அதுகிட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் ஸ்பெண்ட் பண்றோம், டைம் ஸ்பெண்ட் பண்றோம், அதுக்கான வேல்யூ கொடுக்குறோன்றப்போ அது வந்து நம்மளுடைய தோழனாவோ தோழியாவோ ஒரு உயிருள்ள ஒருத்தன் உயிரா இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணுவானோ அது வந்து உயிர் இல்லாததை நம்மளுக்கு பண்ணும். அதுதான் வந்து உண்மையே. இது நீங்க இந்த மகாராஜா படத்துல பாத்தீங்கன்னா அந்த குப்பை தொட்டியை வந்து அவனுக்கு வந்து சாமியா அம்மாவா கன்சிடர் பண்ணி இதுதான் எங்களுக்கு எல்லாமே. அது வந்து ஒரு குப்பை தொட்டி, ஒரு தகரம், அதை பெயிண்ட் பண்ணி அது டெய்லியும் குளிப்பாட்டுறது, அது வந்து அம்மாக்கும் அதாவது அந்த பையனுக்கும் அப்பாவுக்கும் அந்த குட்டி குழந்தைக்கும் உள்ள ஒரு பாண்டிங் வந்து அந்த குப்பை தொட்டில இருந்து எடுத்து வந்திருப்பாங்க. இது வந்து நான் அதை பத்தி மட்டும் சொல்ல, அந்த மாதிரி நிறைய விஷயத்துல நிறைய இருக்கு. இந்த சுந்தரா டிராவல்ஸ்ல வந்து அவருக்கு அந்த இந்த பஸ் தான் எங்க அப்பான்னு, அந்த பஸ்ஸுக்கும் அவங்க அப்பாவும் எந்த சம்மந்தமா இருக்காது, அவர் வச்சிருப்பாரு, இவர் வச்சிருப்பாரு, ஆனா அதுதான் அவங்க அப்பான்ற மாதிரி. அந்த மாதிரிதான் இந்த லெமன் எனக்கு. அப்புறம் அந்த ஒரு லெமன் மட்டும் ஐயோ காப்பாத்தி ஆகணும், இவனை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு டெய்லி என்ன பண்ண, அந்த ஸ்ப்ரே எல்லாம் வாங்கிட்டேன். ஸ்ப்ரே எல்லாம் வாங்கி அவரை சுத்தி அடிப்பேன், அந்த டிராப் எல்லாம் சொட்டு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துன்னு இருப்பேன். அப்புறம் சின்ன இலையுமே பழுத்த இலையெல்லாம் எடுத்துருவேன். அப்புறம் செவ்வாழை எல்லாம் வந்து இது பண்ணி, எனக்கு வந்து இவ்வளவு மெட்டீரியல் தெரியல. இப்ப நான் சொல்றேன்ல, கம்போஸ் பண்ணோம், இந்த பழச்சாறு ஃப்ரூட் மிக்சர் எல்லாம் பண்ணோம், அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரியும், என் மூளைக்கு எட்டினது என்னவோ. ஏன்னா சார் வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சு, நம்ம வந்து லாஸ்ட் பெஞ்சு என்னதான் முட்டி போறது, கீழே நிற்குது, வெளியே நிற்குது, அந்த மாதிரி தான் நானு. அதனால என் மூளைக்கு என்ன எட்டுமோ அதை மட்டும் நான் வந்து பண்ணி எப்படியோ பண்ணி அந்த ஒரு லெமனை நான் வந்து காப்பாத்திட்டேன், பெருசாயிட்டான். அப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு சொல்லிட்டான், ஓகே வேலை முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நீ பார்த்துன்னு சொல்லிட்டு எடுக்க சொல்லிட்டான். அப்புறம் எடுத்து அவனுக்கு வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு, அது எனக்கு சாப்பிடவும் மனசு இல்லை, யாருக்கும் கொடுக்கவும் மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன், அது வந்து வெளியில இந்த இது ஆடு மாடெல்லாம் வரல, அந்த இடத்துல வச்சு விட்டேன், அது சாப்பிட்டுருச்சு. இப்போ வந்து அந்த லெமனே இல்லவே இல்லை, செடி மட்டும் தான் இருக்கு. இப்போ வந்து அடுத்த லெமன் எப்படி வரும், எப்போ வரும்ன்ட்டு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரே ஒரு செடி, ஒரே ஒரு எமோஷனு. இப்போ இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க, நான் கட் பண்ணி போடுறேன். பயங்கரமா நிறைய செடி வச்சிருக்காங்க, நிறைய ஹார்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா என்னுடைய மோட்டிவ் வந்து இப்போ இவங்க சொல்றேன் 96 36 என்னமா 36 வயது நிலை படம் பார்த்து இவங்க ஒரு இது பண்ணிருக்காங்கன்னு சொன்னால, இப்போ 36 வயது நிலை ஜோதிகா தான் இவனோட இன்ஸ்பிரேஷன். இவன் வந்து பல பேருக்கு இன்ஸ்பிரேஷன் தான் இந்த வீடியோ. ஆனா இவன் வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து நான் சொல்றேன்ல, நிறைய விஷயங்கள் வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒருத்தனா தான் இருப்பான் எல்லாத்துலயுமே. சிஏ படிச்சதே ஒரு பெரிய விஷயம் என்ன கேட்டா. இவன் சிஏ முடிச்சுட்டு இப்ப நான் ஐஏஎஸ் பண்ணுவேன் அப்படின்னுவான், திடீர்னு வேற எதுவும் படிக்கிறேன்னுவான். இப்ப திடீர்னு டாக்டர் படிக்கிறேன்னா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து பழகிடுச்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச என் சுத்து வட்டாரத்துல இருக்கவங்க வந்து சிஏ வந்து ஒரு பெரிய பொறுப்பா, பெரிய கனவா வச்சிருப்பாங்க. இவன் வந்து சிஏலாம் ரொம்ப ஈஸியா கஷ்டப்பட்டான். வெளியில இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, பெரிய அட்டெம்ப்ட் இல்ல, உடனே முடிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், செகண்ட் அட்டெம்ப்ட், அவள் தண்டமாலும் முடிச்சுட்டு அடுத்து நான் ஐஏஎஸ் பண்ண போறேன், அடுத்து இன்னும் படிக்கணும்னே தான் இருப்பான் இவன். நமக்கு வந்து பிகாம் படிச்சதே வந்து பெரிய டாக்டர், ஏதோ நாசால போய் இது பண்ணிட்டு முடிச்ச மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல், இந்த பிகாம் படிச்சு முடிச்சதே. ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமா நிறைய பேர், இப்போ எங்க அத்தா தொத்தா, எங்க சித்திங்க, எங்க அக்காங்களாமே நிறைய பேர் கேட்பாங்க, இந்த மாதிரி மாடி தோட்டம் அதெல்லாம் வந்து நிறைய தெரியல யாருக்குமே, அதை பத்தி தெரிஞ்சா நாங்களும் பண்ணுவோம். ஏன்னா இப்ப வீட்டுல இருக்கவங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில போய் ஒரு 2 தக்காளி வெங்காயம் வாங்குறதை விட வீட்ல இருந்து ஒரு பொருள் வந்து அது எப்படி இருந்தாலும் சரி வீட்டுல இருந்து அவங்களுக்கு கிடைக்குதுன்றப்ப அது வந்து ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க. ஒரு டைல்ஸ் தான் இருக்கு, அதே மாப்போட்டு தொடச்சி அவ்வளவு இதுவா பார்த்துப்பாங்க. இப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயம், இப்ப நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டு வருவாங்க, ஸோ நீங்க தனிமையா இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனியன் வந்து சீரியல், டிவி அதெல்லாம் இல்லாம கண்ணுக்கு ஹெல்த்தியா, உடம்புக்கு ஹெல்த்தியா, நல்ல பிரீத் பண்றதுக்கு, உங்களுக்கு அப்படியே பச்சை பசேல்னு பார்க்கும் போதே கண்ணே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நம்ம வெறும் சிஸ்டம், லேப்பு, இன்னும் சொல்ல போனா ஒரு 10-15 வருஷத்துல நான் எப்படி கெஸ் பண்றேன் அப்படின்னா, இருக்கிற எல்லா விவசாய நிலமும் நம்ம குறி பிளாட் போட்டு தான் வித்துட்டு இருக்கோம். விவசாயம் பண்றவங்களும் ரொம்ப கம்மியாயிட்டு தான் வராங்க. ஸோ 2 தான். அர்பன் ஏரியாஸ்ல இருக்கிறவங்களுக்கு மேஜரா 10-15 இயர்ஸ்ல இந்த டெரஸ் கார்டனிங்கிறது ஒன் ஆஃப் த
ஐ மீன் நல்ல ஒரு கமர்ஷியலான ஒரு பிசினஸாவே மாறக்கூடும். ஆயிடுச்சு, ஆக்சுவலா ஆயிடுச்சு. இப்பவுமே யூடியூப்ல நம்ம வந்து இப்போ ஒரு செடியை பத்தி, இப்ப நான் என் லெமன் செடி ஏதோ ஒன்று தெரியாம தேடிட்டேன்னா எனக்கு என்ன தெரியுமா வரும் அதோட அல்காரிதம், இந்த மாதிரி உங்க வீட்டுல ஒரு லெமன் செடி வைக்கணும் இல்ல ஏதோ ஒரு செடி வைக்கணும்னா நீங்க போன் மிஸ் கால் கொடுங்க, நானே வந்து வச்சு லெமனே வர வச்சு கையில குத்துறேன்ற அப்படிங்கிற மாதிரி இப்போ ரெடியா ஃபுல் டெரஸ் கார்டனிங் வந்து நாங்க பண்ணி தரோம். கமர்ஷியலைஸ்டா ஆயிடுச்சு இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இப்போ ஒரு கப்பல் வந்து வீடியோ போடுறாங்க. என்னன்னு போடுறாங்கன்னா, நான் வந்து ஐடில இருந்தேன், நானும் எங்க ஹஸ்பண்டும், இப்ப நாங்க வந்து சொந்தமா சேத்துல இறங்கி வேலை பாக்குறோம், நாங்க அறுவடை பண்ணுவோம், நாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுதானடா காலங்காலமா நம்ம மரபு, நம்ம இதுதானே பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்ப நம்ம ஐடில இருந்தோம், நாங்க திடீர்னு இப்ப நிலம் வாங்கிட்டோம், இப்ப நாங்க வந்து நாங்களே வச்சோம் தக்காளி, நாங்களே அரிசி அறுவடை பண்றோம், எங்க நிலத்துல நாங்களே வேலை செய்யறோம் அப்படின்றது வந்து ஒரு புதுசா ஒரு விஷயமா எடுத்துட்டு வராங்க. ஆனா இது ஓகே, இப்போ அட்லீஸ்ட் இப்பயாச்சும் இது வந்து நடக்குது. இப்போ வந்து இது வந்து ஒரு பெரிய ட்ரெண்டா மாறுது. இன்னும் இதை விட பெரிய ட்ரெண்டா மாற போகுது கண்டிப்பா. டெரஸ் கார்டன், அப்புறம் இப்போ காலியா இருக்க இடம்லாம் பிளாட் ஆகிற மாதிரி ஒரு காலத்துல எல்லாத்தையும் இடிச்சிட்டு திரும்பியும் கிரவுண்டா மாத்துவோம். இதுதான் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். இந்த வீடியோ நான் வந்து அப்போ போடுறேன், அந்த எஸ்எஸ் சொல்லி போட்டாங்கல்ல, இப்போ வந்து சிசேரியன் பெருசா இருக்கலாம், அப்போ வந்து சுகப்பிரசவம் தான் பெருசா இருக்கும்னு சொல்லி போட்டு மெர்சல்ல வரும். அதை எத்தனை பேர் நோட் பண்ணியும் தெரியல. அதே போல இப்போ இந்த வீடியோ நான் வந்து அப்போ போடுறேன். எல்லா வீடை கண்டிப்பா இடிச்சிட்டு காலி நிலமாக்கி அங்க விவசாயம் பண்ணதான் போறாங்க. அதே போல இந்த டெரஸ் கார்டன் வந்து பயங்கரமா யூஸ் பண்ணும். இப்ப நீங்க பங்களாதேஷ்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஏழ்மையான நாடு. அதே போல அவங்களுக்கு வந்து வளங்கள் ரொம்ப கம்மி. அவங்க வந்து தண்ணியிலேயே வாட்டர்லயே வந்து பிளான்ட் பண்ண ஆரம்பிச்சு அப்படி அவங்க தனியா ஒரு இரிகேஷன் ஒன்று பண்ண ஆரம்பிச்சாங்க, அவங்க அக்ரிகல்ச்சர் ஒன்று பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதே போல இப்போ எனக்கு வந்து என்னன்னா, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு தெரிஞ்சவங்களோ இல்ல யாரோ உனக்கு வந்து இப்போ இந்த கம்போஸ்ட் நீ வச்சிருக்கல அந்த 3 தொட்டி மேட்ரு, இந்த அதெல்லாம் பத்தி நீ டீட்டெயில்டா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதோ இல்ல அந்த மாதிரி செட்டப்புக்கு என்ன ஆகும், உன்னால முடிஞ்சா நீ ஹெல்ப் பண்ணி வாங்கி கொடு, இல்லைன்னா இங்க போனா வாங்கலாம், இங்க போனா இதெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீ ஹெல்ப் பண்ணுவல, அதெல்லாம் வந்து சொல்லுவல. இப்போ இதெல்லாம் நீ எப்படி கத்துக்கிட்ட, இல்ல இதை நீ சொல்லி தரணும் அப்படின்னா உனக்கு வந்து இது வந்து எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும்? பேசிக்கா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னா யூடியூப் வீடியோஸே போதும் தான். யூடியூப்ல அவ்வளவு இருக்க கண்டென்ட். ஒவ்வொரு செடியுமே எப்படி வளர்க்கணும், ஆர் ஒரு பாட்ல நம்ம வைக்கணும்னா அந்த பாட் மிக்சிங்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டுக்குள்ள என்ன போட்டா செடியை வளரும், அதாவது ஃபுல்லாவே செம்மண் ஊற்றக்கூடாது, செம்மண் மொத்தமாவே கார்டன் சாயில் போடக்கூடாது. ஸோ அதோட மிக்சர் காம்பனன்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேசிக்ல இருந்து எண்ட் வரைக்கும் இந்த செடி வந்து 30 நாள்ல என்ன பண்ணணும், செடி வந்து 60 நாள்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு ஸ்டேஜா எல்லாமே இருக்கு. அது இல்லாம இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணது எப்படின்னா, இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிட்டு ஒரு 20 தொட்டி அப்படிக்கிட்டே இருக்கு. அப்படி அந்த டைம்ல வந்து டெரஸ் கார்டனிங் ஒர்க் ஷாப் மாதிரி போனேன். ஒர்க் ஷாப்னா ஒரு 1 டே ஒர்க் ஷாப் மாதிரி, மார்னிங் டு ஈவினிங் வந்து அவங்க லைவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு என்ன சொல்றது, ரொம்ப நாளா இந்த ஃபார்மிங் ஃபீல்ட்ல இருக்கிறவர் வந்து ஒரு கிளாஸ் மாதிரி எடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்க பேசிக்ஸ்ல இதெல்லாம் பண்ணலாம், இந்த மாதிரி பூச்சி வந்துச்சுன்னா என்னென்ன மாதிரிலாம் தடுக்கலாம், அவர் வந்துச்சுன்னா அது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் கிளாஸே எடுப்பாங்க. அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அது அந்த மாதிரி நீங்க இடத்துக்குலாம் போகும்போது கான்டாக்ட்ஸ் நிறைய டெவலப் ஆகும். இப்போ நான் அது இல்லாம இப்போ என்னோட லாங் டேர்ம் பிளான் எப்படின்னா, இப்போ நான் எனக்கு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு வீடு வாங்கணுமோ இல்லைன்னா பெரிய பங்களா வாங்கணும் அதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. இருக்கிறது ஓன் ஹவுஸ், அவ்வளவுதான், இது போதும். ஏதாச்சும் நான் எனக்கு காசு சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு ஒரு இடத்த லீஸுக்கு எடுக்கிறதோ ஆர் ஒரு இடத்துக்கு ஃபுல்லாவே இந்த ஃபார்ம் லேண்ட் மாதிரி வாங்கி அதுல ஒரு ட்ரையல் நம்ம பண்ணி பார்க்கணும் அப்படிங்கறது தான் ஆசை. ஸோ இது எப்படின்னா, இதை பத்தி நம்ம காசு வாங்கிட்டா யாரும் நல்லா வாங்கிடலாம், ஆனா விவசாயம் செய்யறது தான் கஷ்டம். ஸோ நம்ம வந்து பிறந்ததுல இருந்து ஃபுல்லாவே சென்னையில இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த ஃபார்மிங்க்கு எக்ஸ்போஷர் எல்லாம் கிடையாது. லீவ் டைம்ல ஊருக்கு போனாலுமே இந்த ஃபார்ம் லேண்டுக்கு எக்ஸ்போஷர் அப்படிலாம் கிடையாது. ஸோ இந்த ஃபார்மிங் பத்தி கத்துக்கணுங்கிறதுனால வீக்கெண்ட்ஸ் ஆனா என்ன பண்ணுவோம்னா, சென்னை அவுட்ஸ்கட்ஸ்ல இருக்கிற கொஞ்சம் ஏரியால வந்து அவங்க ஃபார்மிங் பண்ணுவாங்க. அதுல வந்து வாலண்டியரிங் மாதிரி நம்ம கூட சேர்ந்து பண்ணலாம். அதாவது லேபர் காசை நம்ம போயிட்டு அவங்களுக்காக வேலை பார்த்து அவங்களுடைய லேபர் செலவை மிச்சம் பண்ணலாம். அது அவங்களுக்கு பெனிஃபிட். நம்ம அங்க போயிட்டு நம்ம வேலை பண்றதால நம்ம ஃபார்மிங் பத்தி ரியல்ல களத்துல இறங்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம், அது நம்மளுக்கு பெனிஃபிட். இந்த மாதிரி பண்றவங்க எப்படின்னு ஜெனரலானா ஆல்ரெடி நிறைய இந்த கெமிக்கல் ஃபார்மிங்ல ஊறி போய் இது வேணாம் இது கெட்டதுன்னு தெரிஞ்சு ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு வந்து அது அப்படி பண்றவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றதால என்ன பெனிஃபிட்னு தெரியும், கெமிக்கல் பண்றதால என்னென்ன கெடுதல் இருக்கணும் தெரியும். ஸோ இந்த மாதிரி இந்த நாட்டு வெரைட்டி இப்போ நம்ம இந்த கடையில எல்லாம் நிறைய ட்ரெண்ட் ஆகுதுல்ல, இந்த மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, இதெல்லாம் ரொம்ப தெரியுதுல்ல. ஸோ அந்த மாதிரி அரிசிலாம் அங்க அறுவடை பண்ணுவாங்க. ஸோ அங்க போயிட்டு அதெல்லாம் கத்துக்கிறது, அவங்களோட இன்ட்ராக்ஷன் பண்றதெல்லாம் இன்னும் இந்த மாதிரி வெளியே போறதால, வெறும் யூடியூப்ல மட்டும் இல்லாம நம்ம வெளியே போறதால நம்ம நிறைய நெட்வொர்க் சூப்பரா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது மூலமா என்ன சொல்றது, நிறைய இன்னும் கத்துக்கலாம். இது மட்டும் இல்ல, இன்னும் இவ்வளவு இருக்கு.
ஸோ இப்போ எப்படின்னா, இப்போ நான் எப்படி யோசிப்பேன்னா, இதுல ஓகே, இது இருக்கிற ஸ்பேஸ்ல எவ்வளவு முடியுமோ கொஞ்சம் கொஞ்சம் நானு அம்மா அப்பா இருக்கிற வச்சு எப்படி மேனேஜ் பண்ணோம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை தாண்டி இது நெக்ஸ்ட் கமர்ஷியலைஸா நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போகணும்னா என்ன நம்ம திட்டம் பண்ணலாம், இப்படி தெரியணும்னா ஃபர்ஸ்ட் அங்க போயிட்டு நம்ம இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சா அவ்வளவு ஈஸி கிடையாது. எவ்வளவு லாசஸ் வரும், எவ்வளவு ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறது அவங்க மூலமா நம்ம தெரிஞ்சுப்போம். நம்ம சொன்ன மாதிரி இப்போ இதை பத்தி கத்துக்கணும்னா யூடியூப்ல பேசிக்கா கத்துக்கலாம். ஆனா வெளியே போனா இன்னும் நம்மளுக்கு மற்றவங்களோட இன்னும் இந்த ஃபார்மிங்ல இருக்கிறவங்களுடைய நட்பும் கிடைக்கும், கான்டாக்ட்ஸும் கிடைக்கும். இன்னும் அவங்க எப்படி பண்றாங்கிறத இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியும் நம்மளால. ஸோ இதெல்லாம் கத்துக்கிட்டா மேபி ஃபியூச்சர்ல இப்போ நான் ஆல்ரெடி களத்துல இறங்கி இப்போ கொஞ்சம் வேலை பார்க்கறத விட எனக்கு இந்த கஷ்டம் என்ன, எவ்வளவு நேரம் எடுக்கும், எவ்வளவு கஷ்டப்படணும் அப்படிங்கிறது தெரியுதுனால இன்னும் மெதுவா இப்படியே ரெகுலரா போயிட்டு இருக்கும்போது இன்னும் கத்துக்கிட்டு ஃபியூச்சர்ல ஃபார்ம்லேண்ட்லாம் வாங்கும்போது இன்னும் யூஸ் ஆகும் நம்புறேன்.